இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன நம்ம ஏகேவோட படம் குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தில் வந்து இந்த ஒத்த ரூபா தாரேன் அப்படின்ற ஒரு சாங் வந்து எந்த அளவுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனால் அந்த பாட்டு வந்து படத்தை இன்னும் ஒரு வேற லெவலுக்கே வந்து தூக்கி விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாமே நல்லபடியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது என்னடா ஒரு பிரச்சனையுமே வரல அப்படின்னு யோசிக்கும் போது தான் இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இந்த படத்து மேலே ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னு சொல்லி போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒத்த ரூபா தாரேன் அப்படின்ற ஒரு பாடலையும் சேர்த்து மொத்தம் 3 பாடல்கள் வந்து நான் கம்போஸ் பண்ண பாட்டை வந்து இந்த படத்தில் வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எனக்கு காப்பிரைட்ஸ் கிளைமா ஒரு 5 கோடி ரூபாய் தர சொல்லுங்க, இல்லைன்னா என் பாடல்கள் வர காட்சி எல்லாத்தையும் படத்துல இருந்து கட் பண்ணி தூக்கிட்டு படத்தோட டீம் சைட்ல இருந்து எனக்கு ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து இந்த படத்து மேல புதுசா ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காப்ல. ஸோ இந்த காப்பிரைட்ஸ் அப்படின்ற ஒரு வார்டை வந்து நம்ம தமிழ் சினிமாலையும் சரி இல்ல தமிழ் யூடியூப் கம்யூனிட்டிலும் சரி அப்பப்போ வீசிட்டு போற ஒரு வார்டை தான். இது புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் நம்ம இளையராஜா சாருக்குலாம் இது புதுசே கிடையாது. அப்பப்போ ஒரு காப்பிரைட்ஸ் கேஸோட வந்துருவாரு. ஸோ இந்த காப்பிரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி வந்து ஒருத்தருக்குமே வந்து ஒரு புரிதலுங்க. இப்போ இந்த விஷயத்தை பத்தி நம்ம தேனிசை தென்றல் தேவா சார்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு அவர் என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பாட்டை வந்து இப்போ இருக்கிற படங்களில் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து சந்தோஷம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து நான் யாருன்னு தெரியாது, என்னோட பாடல்களை அவங்க வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ என்னோட பாட்டை வந்து இப்போ இருக்கிற படங்களில் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மக்களுக்கு வந்து நான் யாருன்னு தெரிய வரும், என்னோட பாடல்களை வந்து மறுபடியும் அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து எனக்கு சந்தோஷம் தான் தருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவா சார் வந்து சொல்லுவார். இதே காப்பிரைட்ஸை பற்றி நம்ம இசைஞானி இளையராஜா சார்ட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் முடியாது, அது எப்படி முடியும், நான் கம்போஸ் பண்ண பாட்டை என்னோட பர்மிஷன் இல்லாம இன்னொரு படத்துல யூஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சார் வந்து சொல்வாரு. சோ இந்த காப்பிரைட்ஸை வந்து பெருந்தன்மையா விட்டு கொடுக்குற ஆட்களும் இங்க இருக்க தான் செய்றாங்க. இந்த காப்பிரைட்ஸை வச்சு எப்படியாச்சும் நம்ம பணம் சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் இங்க இருக்க தான் செய்றாங்க. சோ என்னோட ஒரே ஒரு கேள்வி இளையராஜா சார்ட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளையராஜா சார் வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட பாடல்களை கேட்டுதான் நீங்க எல்லாமே வளர்ந்தீங்க, நான் தான் இசை கடவுள் அப்படின்ற ரேஞ்சில் வந்து அவர் பேசியிருப்பாரு. ஸோ உங்களோட பாடல்களை கேட்டு தான் எல்லாருமே வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அப்போ இதுக்கப்புறம் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து உங்கள் பாட்டை கேட்டு வளரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதான் என்னோட ஒரே ஒரு கேள்வி. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.